இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜா நம்முடைய மணவாளன் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக இந்த பூமியில் பிறந்து நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்க சிலுவையில் அந்த கேடு அடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சிலுவையில் கர்த்தர் மனிதனாக பிறந்தது முதல் முடிந்த எல்லா காரியங்களும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. இதிலே கழுதை குட்டியின் மேல் ராஜா வருகிறார் என்ற தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. இங்கு கழுதை என்பது சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமையை குறிப்பிடுகிறது. ஒதுக்கப்பட்டு இழிந்த நிலைமையிலே இருந்த நம்மையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சித்து கிருபை அளித்து ஆசீர்வதிக்கிறார் என்பதையே இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, சமுதாயத்தில் ஒரு மூலையில் போராட்டங்களினால் மறைந்து அழுது கொண்டிருக்கிறாயோ, உன்னை தேடித்தான் இயேசு வந்தார். அவரை மட்டும் பற்றிக்கொள், நீ உயர்ந்த நிலையை அடைய செய்வார். நீ எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டாயோ, ஒதுக்கப்பட்டாயோ, அதே இடத்தில் நீ உயர்த்தப்பட்டு மேன்மையாக ஆசீர்வாதமாக வாழப்போகிறாய். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், உன்னை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு ஏறி அமர்ந்த பின் அந்த கழுதைக்கு எவ்வளவு மதிப்பு, மக்களின் ஆரவாரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட உன்னை தம்முடைய கரத்தில் எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவிகளை ரட்சிக்கவே நீர் இவ்வுலகத்திற்கு வந்தீர். எங்களுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிப்பீராக. இவ்வுலகில் நீர் வாழ்ந்த காலங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களையே தேடி போய் சுகமாக்கி ஆசீர்வதித்தீர். சகேயுவை போல் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல, பெதஸ்தா குலத்தினருகே காத்திருந்து வியாதியஸ்தனை போல, வேதனையில், நோயில், போராட்டங்களில் வேதனைப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, எங்கள் மேல் கண்ணோக்கமாயிரும். எங்கள் தாழ்வில் எங்களை இணைத்தருளும். பிள்ளைகளின் நிலைமைகளை மாற்றுவீராக. வியாதியிலிருந்து சுகம் தருவீராக. எந்தெந்த காரணங்களினால் சமுதாயத்தில் உற்றார் உறவினர்களால், பெற்றோரால், பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, தேவனே, அந்த நிலைமையை மாற்றும். உடைந்த மனங்களை ஒன்று சேர்த்து வைங்க. என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, தேவைகளை பரிபூர்ணமாய் சந்தியுங்க. உம்மோடு இருந்த கழுதை குட்டி மேன்மை அடைந்தது போல நாங்களும் எங்கள் உள்ளத்தில் உம்மை அழைக்கிறோம். எங்களுக்குள் வாசம் செய்யுங்க. எங்கள் நிலையை மாற்றுங்க, ஆசீர்வதியுங்க. உம்மையே நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.